ஹலோ guys, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இமானுவேல் காண்டோட ரூல் மாடல் ஆஃப் டீச்சிங் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஜான் லாக்கி வந்து என்ன சொல்லியிருந்தாரு, சென்சேஷன் மூலமாக தான் நம்ம வந்து லேர்னிங் ப்ராசஸ் இருக்கும்னு சொன்னார். அப்புறம் பிளாட்டோ என்ன சொன்னார், அதாவது என்கொயரி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். அப்படி தானே? இப்போ இமானுவேல் காண்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஹி அட்வொகேட்ஸ் தட் ஒன்லி த்ரூ ரீசனிங் வி கேன் அக்வயர் ரியல் நாலேஜ். அதாவது ரீசன், ஒரு இதோட ரீசன் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ஒரு ரியல் நாலேஜ் வந்து அக்வயர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன் கிளாஸ் ரூம் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்டிகிரேஷன் அண்ட் என்கொயரி ஷுட் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல். அதாவது இப்போ ஒரு கிளாஸ் நடக்கு அப்படின்னா நம்ம வந்து அதில் வந்து என்கொயரி வந்து ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ரோலில் இருக்குது. த என்கொயரி மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் கொஸ்டினிங். அதாவது என்கொயரி மெத்தட் அப்படிங்கிறது கொஸ்டினிங்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அண்ட் ரிசீவிங் ஆன்சர் ஷுட் நாட் பி இன் சாக்ரட்டிக் மெத்தட். அதாவது சாக்ரட்டிக் மெத்தட் மாதிரி கிடையாது. த டீச்சர் அண்ட் த ஸ்டூடெண்ட் ஷுட் பி ஃப்ரீ டு ஆஸ்க் கொஸ்டின் அண்ட் ரிசீவ் ரிப்ளை டு த ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் அண்ட் ரிசீவ் ரிப்ளை டு கொஸ்டின்ஸ் ஆஸ்க்டு. அதாவது டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் வந்து ஃப்ரீயாக அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அது வந்து நல்லா அதுலேருந்து நம்ம நல்லா ரியல் நாலேஜை வந்து அக்வயர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கவா. இப்போ இதில் வந்து காண்ட் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காருன்னா லாஜிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது. அதாவது லாஜிக்கல் திங்கிங். த அப்ஜெக்டிவ் ஆஃப் ரூல் மாடல் இஸ் டு டெவலப் த லாஜிக்கல் ரீசனிங் கெப்பாசிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து லாஜிக்கல் ரீசனிங் வந்து டெவலப் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த இமானுவேல் காண்டோட ரூல் மாடல் ஆஃப் டீச்சிங். அதான் இப்போ வந்து டீச்சர் தானே இதில் ப்ரீவியஸ் நாலேஜை வந்து செக் பண்ணுதாங்க. அப்படி கேட்கும்போது டீச்சர்ஸ் கொஸ்டினிங் ஹெல்ப் ஸ்டூடெண்ட் டு யூஸ் தேர் எக்ஸிஸ்டிங் நாலேஜ். அதாவது டீச்சர் இப்படி கொஸ்டின் கேட்குறது மூலமாக அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஏற்கனவே உள்ள எக்ஸிஸ்டிங் நாலேஜில் வந்து ஒரு நியூ ஃபேக்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இப்போ வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் ப்ரோக்ராமில் வந்து டீச்சர் தானே ப்ரீவியஸ் நாலேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டை வந்து செக் பண்ணுதாங்க. அப்படி செக் பண்ணும்போது டீச்சர் கொஸ்டின் வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த நாலேஜ்லேருந்து நியூ கான்செப்டை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? According to Kant, solution to the problem are to be found through reasoning by recognizing and comparing the two knowing fact and ideas in a new way. இப்போ அக்கார்டிங் டு காண்ட், அதாவது ரீசனிங், அக்கார்டிங் டு காண்ட் ரீசனிங் வந்து டூ டைப்ஸாக இருக்குது. என்னலான்னா இண்டக்டிவ் ரீசனிங் அண்ட் டிடக்டிவ் ரீசனிங் அப்படின்னு சொல்லி டூ டைப்ஸ் ஆஃப் இருக்குது. இண்டக்டிவ் ரீசனிங்னா எ மென்டல் ப்ராசஸ் ஃபார் மேக்கிங் டிசிஷன். அதாவது மைண்டை யூஸ் பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்கிறது. டிடக்டிவ் ரீசனிங் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதை வச்சு அதில் வச்சு ஒரு ஐடியா ஃபார்ம் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது. இப்படியாக தான் இருக்கும். ஜென்ரலாக உள்ளதை வச்சு நம்ம வந்து யோசித்து ஒரு ஸ்பெசிஃபிக் கன்க்ளூஷனை வர்றது தான் என்னது டிடக்டிவ் ரீசனிங். இங்கே வந்து டிடக்டிவ் ரீசனிங்க்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்காங்க. ஃபஸ்ட் இந்த ஈக்குவேஷன் ஒன்று எழுதிக்கோங்க. அடுத்து இங்கிலீஷில் உள்ளதுன்னு ஒன்று அடுத்து காமிக்கிறேன். இது வந்து இங்கிலீஷில் உள்ளது. டு ஃபைண்ட் ஏதாவது ப்ளூரல் ஃபார்மில் நம்ம வந்து எழுதுகிறோம் அப்படின்னா பாய்னா பாய்ஸ், ஆரஞ்சுனா ஆரஞ்சஸ் இப்படி எழுதுவோம். அப்படி தானே? இதே சில வேர்ட்ஸுக்கு வந்து ப்ளூரல் ஃபார்ம் வந்து சேமாக இருக்காது. அப்படி இதில் வந்து ஃபோக்கஸ், ரேடியஸ், ஸ்டிமுலஸ் இதெல்லாம் அந்த எண்டு எஸ்ஸில் முடிகிறது, யூஎஸில் முடிகிறது. இந்த மாதிரி எழுத்துக்களுக்கெல்லாம் என்னது ப்ளூரல் ஃபார்ம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படி தானே? ஃபோக்கஸ், ஃபோக்கி, ரேடியஸ், ரேடிஸ், ஸ்டிமுலஸ், ஸ்டிமுலி. இதை தான் வந்து இதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இதுதான் இமானுவேல் காண்ட் ரூல் மாடல் ஆஃப் டீச்சிங். ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கிளேசியர்ஸ் பேசிக் மாடல் ஆஃப் டீச்சிங் பார்ப்போம். ஓகேவா?